குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இந்தியாவில் உள்ள முக்கியமான கண்ணாடி பாலங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் ராஜ்கீர் என்ற ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாலம். இது பார்த்திங்கன்னா 85 நீளமும், அதாவது 26 மீட்டர் நீளம் இருக்குது, 6 அடி அகலம் இருக்குது. இது ஒரே டைமில் 40 பேர் வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கண்ணாடி பாலம் அப்போதைய 2021 முதல்வர் நிதிஷ்குமாரால் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்ததாக கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வாகமன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிலிவர் கண்ணாடி பாலம் பார்த்திங்கன்னா 40 மீட்டர் நீளம் கூடையது. இது பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி திறந்து வச்சாங்க. ஃபஸ்ட் நாளே கிட்டத்தட்ட 600 பேர் பார்த்தாங்க. இதுதான் இந்தியாவின் முதல் நீளமான கண்ணாடி பாலமாக இருந்தது. கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் வர வரைக்கும். அதுக்கு அடுத்தது வயநாட்டில் இருக்கக்கூடிய 900 கண்டி என்ற ஒரு கண்ணாடி பாலம் பார்த்திங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் அமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாலம். இதை ஒரே நேரத்தில் 4 பேர் மட்டும்தான் போய் நின்று பார்க்க முடியும். இதுதான் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள ஒரு கண்ணாடி பாலம். 30 மீட்டர் நீளமுடையது. 30 முதல் 40 பேர் வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த பாலத்துக்கு நடந்து போய் பார்த்துட்டு வரலாம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து 78 மீட்டர் உயரத்தில் இந்த கண்ணாடி பாலம் அமைந்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் உள்ள ஸ்கைவாக் பெல்லிங் என்ற ஒரு கண்ணாடி பாலம். 7600 அடி உயரத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கண்ணாடி பாலத்துலேருந்து இமயமலையோட அழகாக பார்க்கலாம். அப்புறம் ரங்க்ரீத் நதிகள், அங்கே பாய்ந்து ஓடக்கூடிய ஆறுகளை நன்றாக ரசித்து பார்க்கலாம். இதுதான் இந்தியாவின் முதலாக அமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாலம். இது பார்த்திங்கன்னா 137 அடி, அதாவது 42 மீட்டர் நீளம் உடையது. அதுக்கு அடுத்ததாக நம் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கண்ணாடி பாலம். 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் இருக்குது. இந்த 10 மீட்டர் அகலத்தில் 2.5 மீட்டருக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்ணாடி பாலம் அமைச்சிருக்கிறாங்க. மீதி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அந்த கிரானைட் கல்லை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. பயமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 37 கோடி செலவில் இந்த கண்ணாடி பாலம் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம மழை கடல் சீற்றம் காலத்துலேயும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த கண்ணாடி பாலம் வழியாக சென்று விவேகானந்தர் பாறைக்கு செல்லலாம். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையாகும். 2000ஆம் ஆண்டில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. அதனுடைய 25வது வருட நினைவாக இந்த கண்ணாடி பாலமானது தமிழகத்திற்கு ஒரு பெருமையாக அமைந்துள்ளது. தேங்க்யூ. இந்த பாலம் 750 கிலோ எடையை தாங்குமா? அப்போ ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் வரைக்கும் நடந்து போகலாம். நன்றி.